ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ செயின் ப்ராசஸ் லீனியர் அல்ஜிப்ராலேருந்து மார்க்கோ செயின் ப்ராசஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மார்க்கோ ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, நமக்கு வந்து கொஷின்ஸ் இந்த மாதிரியும் கேட்கலாம். மார்க்கோ செயின் ப்ராசஸ்ஸு அதை பற்றி என்னென்னு அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னா கொஞ்சம் அது நமக்கு ஈஸியாக புரியும். இந்த மார்க்கோ செயின்ஸ் வந்து எப்படி பேர் வந்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோ மார்க்கோ மூலமாக தான், ஒரு மேத்தமெட்டிக்கல் சிஸ்டம் மூலிமா தான் இந்த பேர் வந்தது. இதுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறது தான் பார்த்தீங்கன்னா மார்க்கோ செயின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் அப்படியே சொல்லிடுறேன், ஏன்னா ப்ராப்ளம் வந்து போடுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இர்ரெடியூசிபிள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரு மார்க்கோ செயினை இர்ரெடியூசிபிள் நம்ம சொல்கிறோன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இர்ரெடியூசிபிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படி கம்யூனிகேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 2 ஸ்டேட் இருக்கா, இப்போ ஏலேருந்து பிக்கு கனெக்ஷன் இருக்குது, பிலேருந்து சிக்கு கனெக்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இர்ரெடியூசிபிள் நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஏலேருந்து கனெக்ஷன் இருக்குது, பிலேருந்து கனெக்ஷன் இருக்குது, அதான் கம்யூனிகேட் வித் ஒன்றுக்கு ஒன்று ஈச் அதாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி 3 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு கம்யூனிகேட் இருக்கணும், இதுக்கு கம்யூனிகேட் இருக்கணும், இதுக்கு கம்யூனிகேட் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பார்த்தீங்களா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இர்ரெடியூசிபிள் செயின் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்க்கோ செயின் இஸ் ஃபைனைட் சொல்கிறாங்க. ஃபைனைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்டேட்ஸ், அது கண்டிப்பாக வந்து மார்க்கோ செயின் வந்து ஒரு ஃபைனைட்டாக தான் இருக்கும். அண்ட் தென் அது வந்து இர்ரெடியூசிபிளாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் என்னென்னு சொல்லுவோம்னா ரிக்கரண்ட் ஆர் நான் நல் பெர்சிஸ்டன்ட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதாவது இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். ஒன்று ஃபைனைட்டாக இருக்கணும், இன்னொரு வந்து இர்ரெடியூசிபிளாக இருக்கணும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து இது என்ன சொல்லுவாங்கன்னா நான் நல் பெர்சிஸ்டன்ட் ஆர் ரெக்கரண்ட் அப்படின்னு வந்து சொல்வோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டன்ட் ஆர் டிரான்சிஷியன். இப்போ டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இப்போ வந்து நம்மளுடைய மார்க்கோ செயின் வந்து ஃபைனைட்டாக இருக்கணும், ஆனால் இர்ரெடியூசிபிளாக இருக்கணும். அதாவது நம்ம இர்ரெடியூசிபிள் என்னன்னு சொன்னோம், ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேட் ஆகிருக்கணும் இல்லையா. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏலேருந்து பி கம்யூனிகேட் ஆகிருக்கு, ஆனால் பிலேருந்து ஏக்கு வந்து கம்யூனிகேட் ஆகலை. இங்கே பாருங்கள் பிலேருந்து பிகே தான் கம்யூனிகேட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இர்ரெடியூசிபிள் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்சிஷன் அப்படி வந்து சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து லூப்பிங் வந்து கம்யூனிகேஷன் ஒன்றுக்கு ஒன்று ஈச் அதர் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா டிரான்சிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்னு ஒன்று இருக்குது. பீரியட்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜிசிடி ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ். ஜிசிடி ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஏலேருந்து பி போதா, இப்போ ஏலேருந்து பி, அப்போ ஏலேருந்து பி போகுது, அப்போ ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டேட் தான் இருக்குது, ஏலேருந்து பிக்கு போகிறது ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பி வந்து பார்த்திங்கன்னா பிலேருந்து பிக்கு போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பி டு பி. இப்போ இந்த ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இப்போ தான் அதுதான் வந்து 1ன்னு சொல்லுவோம். இப்போ ஜிசிடி பார்த்தோம்னா இதோடைய ஜிசிடி நம்ம 1ன்னு பார்த்தோம்னா ஜிசிடி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 தான். அதே மாதிரி ஜிசிடி ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 தான். இப்போ எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து 1ன்னு வந்துச்சுன்னா அது வந்து பீரியாடிக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஜிசிடியோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா பீரியாடிக் சொல்லலாம். மோர் தென் 1 சில நேரத்தில் ஜிசிடி வேல்யூ வந்து 1க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா 1 இருந்தால் தான் ஏ பீரியட், இது வந்து 1 இருந்தால் ஏ பீரியாடிக் அப்படின்னு சொல்லலாம். 1க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா பீரியாடிக் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இந்த ஃபார்முலாவில் ஞாபகம் வச்சுக்கினா தான் நம்ம சம்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்படியும் கொஷின் கேட்கலாம். அப்சர்விங் ஸ்டேட்டு. இப்போ ஒரு ஸ்டேட் வந்து அப்சர்விங் ஸ்டேட் அப்படி சொல்கிறோமா, எந்த லைன் எந்த காலம் கொடுக்குறாங்களோ அந்த ஐயோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் ஐயோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்னா P of 1 ஃபஸ்ட்டு 1ல் 1 வந்து 1 இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்சர்விங் ஸ்டேட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ வந்து இது வந்து கிளியராக நமக்கு வந்து புரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எர்காடிக் அப்படின்னு சொல்லலாம். எர்காடிக்னு என்ன அர்த்தம்னா இப்போ மார்க்கோ செயின் வந்து நான் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கணும் அண்ட் தென் ஏ பீரியாடிக்காக இருக்கணும். ஓகேவா. இப்போ பீரியாடிக் பார்த்தோம்ல, ஏ பீரியாடிக்காக இருக்கணும், இல்லை நான் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது எர்காடிக் சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கூட அது நமக்கு என்னென்னா நான் எர்காடிக் அப்படின்னு சொல்லலாம், நாட் எர்காடிக் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 boys A, B, C throw a ball to each other A, always throw the ball to B. சரி, ஓகே. இந்த கொஷின்ஸ் அப்படியே சொல்கிறேன்.
இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, லைட் த டிபிஎம் கேட்டிருக்காங்க மேட்ரிக்ஸ் ஆனால் கிளாஸிஃபை த மார்க்கோ ஸ்டேட்ஸ். இந்த மாதிரி கொஷின் கேட்டால் நம்ம இதுதான் எழுதணும். சில நேரத்தில் வந்து அவங்களே கேட்பாங்க, இப்போ கிவன் வந்து பீரியாடிக்கா இல்லை ஏ பீரியாடிக்கா, இல்லை கிவன் மார்க்கோ செயின் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெடியூசிபிளா நான் இர்ரெடியூசிபிளா, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்படி கேட்டால் இப்போ வந்து இவங்க பொதுவாக கேட்டாங்க கிளாஸிஃபை த ஸ்டேட்ஸ், இது என்ன ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவாக கேட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இது நம்ம என்ன பண்ணோம், டிபிஎம் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள், 3 இது இருக்கா ஏபிசி. அப்போ ஏபிசி நம்ம ஏற்கனவே இப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா கவனிங்க, ஏ ஆல்வேஸ் த்ரூ த பால் டு பி. ஏ வந்து யாருக்கு பால் போடுவாங்கன்னா எப்போவுமே பிக்கு தான் போடுவாங்க. அப்போ பி தான் 1, ஓகேவா. அப்போ இது வந்து ஈக்குவல் டு 1 வரணும் இல்லையா. இங்கே 1 வந்தாச்சு, அப்போ இது 2 0 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆல்வேஸ் த்ரூ த பால் டு சி. பி வந்து எப்பவுமே யாருக்கு போடுவாங்க, சிக்கு தான் போடுவாங்க. அப்போ சி 1 0 0. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து பார்த்தீங்கன்னா ட்வைஸ் ஏ லைக்லி டு த்ரூ த பால் டு ஏ. அதாவது 2 வாட்டி ஏக்கு போட்டாங்கன்னா ஆஸ் டு பி, ஒரு வாட்டி பிக்கு போடுவாங்க. 2 வாட்டி ஏக்கு போடுவாங்க, ஒரு வாட்டி பிக்கு போடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இதை ப்ராபபிலிட்டி பார்த்தோன்னா இப்போ 3 பால் இல்லையா, 2ஏனா 2, இது ஒரு 1 3. அப்போனா 3னா இல்லை 2/3, இது வந்து 1/3, 0. இதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிபிஎம் கொடுத்தாச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டிரான்சிஷன் டயக்ராம் வரையணும். இதான் டிரான்சிஷன் டயக்ராம். இப்போ ஏபிசி 3 இருக்குல்ல, 3 போட்டாச்சு. இப்போ ஏலேருந்து ஏக்கு போதா, இல்லை. ஏலேருந்து ஏக்கு போச்சுன்னா நம்ம இப்படியே லூப் போட்டுப்போம், போகலை. ஏலேருந்து பிக்கு மட்டும்தான் போகுது. அப்போ ஏலேருந்து பிக்கு போகுது, அப்போ பி, ஓகேங்களா. இது ஒரு ஆரோ மார்க். நெக்ஸ்ட்டு வந்து பி பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகல, பிலேருந்து சிக்கு மட்டும்தான் போகுது, இங்கே ஒரு ஆரோ மார்க். நெக்ஸ்ட்டு சி பார்த்தீங்கன்னா ஏக்கும் போது பிக்கும் போது, அதாவது வேல்யூ வந்து 0 இல்லாமல் எந்த வேல்யூ வந்தாலும் அது வந்து டிரான்சிஷன் கணக்கு தான். இப்போ சிலேருந்து ஏக்கும் போது, சிலேருந்து பிக்கும் போகுது. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிரான்சிஷன் டயக்ராம். இப்போ இந்த ஸ்டேட் வந்து இர்ரெடியூசிபிளாக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஏலேருந்து பிக்கும் போகலாம், பிலேருந்து சிக்கும் போகலாம். நெக்ஸ்ட்டு பி பார்த்திங்கன்னா பிலேருந்து சிக்கும் போகலாம், சிலேருந்து ஏக்கும் போகலாம். நெக்ஸ்ட்டு சி பார்த்திங்கன்னா சிலேருந்து ஏக்கும் போகலாம், ஏலேருந்து பிக்கு போகலாம். இது எந்த ஸ்டேட் வேணால் கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாமே எந்த பக்கமே போகிறதா இருந்தாலும் அது பேர் என்னது, இர்ரெடியூசிபிள். அப்போ இது வந்து நம்ம கிவன் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெடியூசிபிள், ஓகேவா. ஏன்னா எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே ஃபைனட் அண்ட் இன்ரெடியூசிபிளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லணும், ரிக்கரண்ட் ஆர் நான் நல் பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போ பீரியாடிக் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ பீரியாடிக் ஆஃப் ஏ, இப்போ ஏலேருந்து திருப்பி ஏக்கே வரணும், எந்தெந்த வழி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம்ல. அதாவது ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஃபஸ்ட்லி ஏலேருந்து பிக்கு போகிறோமா, ஏலேருந்து பி. நெக்ஸ்ட்டு ஏலேருந்து பிலேருந்து சி, பி டு சி அண்ட் தென் சி டு ஏ. இது ஒரு வழி. இப்போ நம்பர் ஆஃப் ஏரோஸ் எத்தனை இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். 1 2 3 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஏலேருந்து பிக்கு போகலாம், பிலேருந்து சிக்கு போகலாம், திருப்பி சிலேருந்து பிக்கு போகலாம், திருப்பி பிலேருந்து சிக்கு வரலாம், திருப்பி சிலேருந்து ஏக்கு வரலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொட்டீனாக போய்கிட்டே இருக்கும். 7 அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 7 அந்த மாதிரி அது ஸ்டெப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம 3 5 மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஜிசிடி ஆஃப் 3,5ன்னு பார்த்திங்கன்னா இதோடைய காமன் ஆஃப் ஜிசிடினாது, ஜிசிடினா தெரியும் இல்லையா, காமன் ஃபேக்டரில் டிவிஷன் பண்ணுறது 1. இப்போ 1 வந்ததுன்னா இது ஏ பீரியாடிக் நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பிக்கு பார்க்கணும், திருப்பி பிலேருந்து பிக்கு போகணும், ஓகேவா. இப்போ எப்படி போகலாம், பிலேருந்து சி டு ஏ, ஏ டு பி. ஃபஸ்ட்டு இப்படி பிலேருந்து நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், பிலேருந்து சிலேருந்து ஏலேருந்து பி, இது ஒரு ஸ்டெப்பா. நெக்ஸ்ட்டு பிலேருந்து சிலேருந்து பி, இதுவும் பி, அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா பிலேருந்து சிலேருந்து பி, இது வந்து 2, இது வந்து 3. இதோட ஜிசிடியும் பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர் வந்து 1, அதனால இது வந்து ஏ பீரியாடிக் தான் பியும். நெக்ஸ்ட் இப்போ சி பார்க்க போகிறோம். இப்போ சி வந்தாச்சு. சிலேருந்து எப்படி போகலாம், சிலேருந்து ஏ டு பி, பி டு சி. சிலேருந்து ஏ டு பி, ஏ டு சி. நெக்ஸ்ட்டு சிலேருந்து பார்த்து எப்படி போகலாம், பிக்கு போகலாம், சிக்கு போகலாம். அப்போ சி டு பி, பி டு சி. இதுவும் பார்த்தீங்கன்னா 3, இந்த லூப் வந்து போய்கிட்டே இருக்கும், அதனால் அது வரைக்கும் ஸ்டாப் பண்ணலாம். 3, இதோடைய வேல்யூ நமக்கு என்னது, ஜிசிடி 1. இது வந்து ஏ பீரியாடிக். நம்மளுடைய கண்டிஷன் என்னது, நம்மளுடைய செயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கோ செயின் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெடியூசிபிள், அதாவது நான் நல் பர்சிஸ்டன்ட் அண்ட் ஏ பீரியாடிக்காக என்னது, எர்காடிக் சொல்கிறோம் இல்லையா. அதனால் இப்போ நம்ம கிவன் வந்து பார்த்திங்கன்னா எர்காடிக். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் நல் பர்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது, எல்லாமே என்னது ஏ பீரியாடிக்காகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் ஒன்று பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், அப்சர்விங் ஸ்டேட். இப்போ அப்சர்விங் ஸ்டேட்டிங் வந்து கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள்
ஃபார் எக்ஸாம்பிள் அப்சர்விங் ஸ்டேட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் ஏ அப்சர்விங் ஸ்டேட் ஆஃப் சி அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்சர்விங் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை P of I, I ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ சினா P of C, C, சியில் சி வந்து 0 தான். அப்போ வந்து இட்ஸ் நாட் ஏ அப்சர்விங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை வந்து இங்கே எதுவுமே அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, இது இஸ் நாட் ஏ அப்சர்விங் ஸ்டேட் தான். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி கேட்டாலும் இந்த கொஷின் உங்களுக்கு தெரியும். சில நேரத்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுடுவாங்க, சில நேரத்தில் பர்டிகுலராக வந்து இது சாட்டிஸ்ஃபை ஏ பீரியடிக்கா இல்லை ரெக்கரண்ட்டாக அந்த மாதிரி கேட்பாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.